மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ன்ற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர DFCCIL ரெக்யூர்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் மொத்தம் 642 ப்ளஸ் போஸ்டிங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எப்போ அப்ளை பண்ணுறது, அப்ளை டேட் எப்போ ஓப்பன் ஆகுது, என்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது, ஏஜ் லிமிட் என்ன படிச்சிருந்தா போதும், எக்ஸாம் என்ன மாதிரி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படியெல்லாம் இருக்கும், அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் டிஃபென்ஸில் ஜாயின் பண்ண விரும்பினாலும், டிஃபென்ஸ் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், DFCCIL அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்திய பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள் அப்படின்றது தான். அதாவது ஒரு இடத்துல இருந்து சரக்குகளை இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து ரயில் பாதைகளை, அகல ரயில் பாதைகளை ரொம்ப துல்லியமாகவும் அதிவேகமாக சரக்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அதிகமான ரயில் பாதைகள் அமைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுமே நான் இப்போ சொன்ன விஷயங்களோட தான் வந்து ரிலேட் ஆகி இருக்கும். இதே மாதிரி தான் உங்களோட பணியும் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த DFCCIL இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுலேயே மேக்ஸிமம் எல்லா விஷயங்களையுமே அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. இதோட மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு இருந்தால் போதும். மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து 33 வயசு வரைக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இதில் அவங்க எக்ஸிக்யூட்டிவ், MTS, ஜூனியர் மேனேஜர் அப்படின்ற 3 போஸ்ட்டுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 642 போஸ்ட்டு, அதாவது வேகன்சி வந்து அவங்க எடுக்கிறாங்க. இதற்கான அப்ளை டேட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதும், இதோட ஃபுல் கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வந்து 18 ஜனவரி 2025 வந்து வெளியாகும். அன்னையில் இருந்தேவும் 16 பிப்ரவரி 2025 வரைக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில். ஓகேங்களா? அதோட ஆன்லைன் பேமெண்ட்டும் 16 பிப்ரவரி 2025 தான் கடைசி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. 16ஆம் தேதி இரவு 12 மணி வரை தான் வந்து அந்த லாஸ்ட்டு பேமெண்ட்டையும் அக்சஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து பொறுப்பேற்க மாட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட எக்ஸாம் டேட்டு, அட்மிட் கார்டு எப்போ வரும், ரிசல்ட் டேட்டு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக 16 பிப்ரவரி 2025க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸோ அதற்கான டேட்டு, அதற்கான அப்டேட்ஸு நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நம்மளோட யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலகிராம் சேனலில் நீங்கள் இணைஞ்சே இருங்க. அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு, அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்கள் ஜென்ரல், OBC, EWSஆக இருந்தீங்க அப்படின்னா 1000 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீயாக பே பண்ணணும். எப்போ அப்படின்னா, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் MTS போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். சப்போஸ் நீங்கள் SC, ST, PWD, ESM இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, MTS போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன் வந்து டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் IMPS அண்ட் கேஸ் கார்டு, இல்லை அப்படின்னா மொபைல் வேலட். இந்த இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை வேணால் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பேமெண்ட்டு அண்டு அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது 18 ஜனவரி 2025 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 ஜனவரியில் இருந்து 16 பிப்ரவரி வரைக்கும் நம்மளால் இந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியும். அதுக்கு தாமதம் ஆனாலும் சரி, சப்போஸ் அப்ளை பண்ணுற டைமில் பேமெண்ட் என்னோட வேலெட்டில் இருந்து டெபிட் ஆயிடுச்சு, அதனால் அப்ளை ஆகிருக்கும், நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வேண்டாம். ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த DFCCIL வெப்சைட்டில் போய் ஒரு தடவை செக் பண்ணி அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பேமெண்ட் மிஸ் ஆகியிருந்தாலும் நீங்கள் இன்னொரு டைம் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ரீபேமெண்ட் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் ஒரு டைம் ரீசெக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து, உங்களோட மினிமம் ஏஜ் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் வேகன்சி டீடைல்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் சிவில், எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகாம், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், MTS. ஓகேங்களா? ஜூனியர் மேனேஜரில் 3 போஸ்ட் வந்து இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சிவிலில் 36 போஸ்ட் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலில் 64 போஸ்ட் வந்து இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகாமில் 75 போஸ்ட்டு, MTSல 464 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில்
எக்ஸிக்யூட்டிவ் சிவில் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் வந்து முடிச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இந்த ஒரு கோர்ஸும், எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்டு டெலிகாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிக்னல் அண்டு டெலிகாம் தொடர்பான அந்த டிப்ளமோ வந்து முடிச்சிருந்துருக்கணும். எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் ஆனாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதற்கு கூட சேர்த்து நீங்கள் 10th + 1 இயர்க்கான அப்ரெண்டிஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் வந்து 120 மார்க்குக்கான எக்ஸாம் வந்து நடக்குது. 2 hours வந்து டைமிங் வந்து கொடுப்பாங்க. இதில் 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேல்ரி 16,000 42,000 வரைக்கும் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஜூனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 50,000 1,20,000 வரைக்கும் வந்து சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் 30,000 மேக்ஸிமம் 1,20,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். எக்ஸாமில் ஜென்ரல் சயின்ஸ், ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ் இது 3 சேர்த்து 30 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்கும், ரீசனிங் 30 மார்க்கு, மொத்தம் 90 மார்க்கு ப்ளஸ் ரயில்வே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இப்போ டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும், 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, 3வது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, 4வதாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எந்த மாதிரி அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். மேலாக இருந்தீங்க அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டரை 2 நிமிஷத்தில் கடக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதே நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 20 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 2 நிமிஷத்துக்குள்ளே 100 மீட்டரை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து மேலுக்கு 1000 மீட்டரை, அதாவது 1 கிலோமீட்டரை நீங்கள் 4 நிமிடங்கள் 15 செகண்டில் முடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா அதே 1 கிலோமீட்டரை 5 minutes 40 செகண்ட், அதாவது 5 நிமிடங்கள் 40 வினாடிகளில் முடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்லேயும் மினிமம் 60% ஆஃப் மார்க் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலகிராம் சேனலில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அதற்கான பதிலை நான் கூடிய விரைவில் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த ட்ரேடு படிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த போஸ்ட் சரியாக இருக்கும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.